ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த கப்பில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப அட்டகாசமான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இது என்ன பொருள்னு பார்த்தோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா? ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் கம் இப்படி அப்ளை பண்ணிவிடுங்க. அதில் இந்த பொருளை நம்ம இந்த மாதிரி கொட்டிடுறோம். கொட்டிய பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்மோடு சேர்த்து இந்த பொருள் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி, அதுக்கு கோட்டிங் கொடுக்குற மாதிரி அழகாக நம்ம கம்ப்ளீட்டாக இந்த பொருளை ஃபுல்லாக இதில் போட்டு கம்மில் இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இதை ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நீங்கள் காய விடணும். சரிங்களா? ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஈரப்பதத்தோடு இருக்க போது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காயணும். இப்போ ரொம்ப வெட்டியாக இருக்குது, அப்படியே ஈரப்பதம் நிறைய ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா, அந்த கம்மோட தடயம் அப்படியே மறைகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டதுக்கப்புறம் எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ இந்த பொருளை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஒரு பால் மாதிரி நம்ம உருட்ட போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கொஞ்சம் நேரம் இதை அப்படியே ட்ரை ஆக விடுறோம். ஸோ ட்ரைனஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பால்ஸ் மாதிரி உருட்டுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. அதுக்காக தான் இந்த டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே இப்போ நமக்கு தேவையான அந்த பதத்துக்கு கையில் எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி நம்ம உருட்டிகிட்டே இருக்கணும். உருட்டினா ரொம்ப அழகாக நமக்கு இந்த பால் ஷேப்பில் கிடச்சிடும். கிடைச்ச பால் மாதிரி நான் நிறைய பண்ணி ஏற்கனவே காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம உருட்டினதையும் சேர்த்து காய வச்சிடலாம். ஸோ ப்ளஸ் இதுக்கு மேலே ஒரு க்ளூ கோட்டிங்கும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை நான் அந்த வீடியோவில் காட்டல, ஆனால் ஒரு க்ளூ கோட்டிங், அதாவது கம்மை திருப்பி இது மேலே ஒரு ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணேன். இப்போ அடுத்து நம்ம காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் இந்த ஃபேபர் கேஸ்டில் பேர்ல் ஃபேப்ரிக் கலர்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கலர் பற்றின ரிவ்யூ ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன். இந்த கலர் எப்படி யூஸ் பண்ணுறது, இதுலேருந்து ஒரு பேர்ல் கூட நம்ம மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ பிங்க் கலர், அதாவது ரோஸ் கலரில் ஒரு பேர்ல் கலரும் ஒயிட் கலரும் நம்ம எடுத்துருக்கோம். இது ரெண்டுத்தையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொருள் மேலே நம்ம அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த பொருள் மேலே நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 1லேருந்து 4 கோட்டிங், இல்லை 1லேருந்து 3 கோட்டிங், ஸோ 1 to 3 கோட்டிங்ஸ் ஆஃப் பெயிண்ட் நம்ம இதுக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு பீடுக்கு பிங்க் கலர், அதாவது ரோஸ் கலர், இன்னொரு பீடுக்கு இந்த ஒயிட் பேர்ல் கலர், இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த கலர்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் 4 ரோஸ் கலர் யூஸ் பண்ணிங்கன்னா 4 ஒயிட் கலரில் இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த பொருள் மேலே. ஸோ மொத்தமாக இது காஞ்சதுக்கப்புறமா அடுத்து இந்த மாதிரி ஐபின் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஐபினை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பால்ஸ் இருக்கு இல்லையா, பெயிண்டட் பால்ஸ், இதுக்கு சென்டரில் நம்ம இந்த மாதிரி இதை பியர்ஸ் பண்ண போகிறோம், அதாவது குத்தி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இது அப்படியே ஸ்ட்ரைட்டாக சென்டரில் இருக்க மாதிரி நம்ம இப்படி பியர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வர வைக்கணும். ஈஸியாக வந்துடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நம்ம யூஸ் பண்ண பொருள் அப்படி. ஸோ அதனால் இப்படி இதில் இந்த ஐபின் இப்படி இன்சர்ட் பண்ணினதுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணுறோன்னா டாங்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது டூல்ஸ் இருந்ததுன்னா எடுத்து இப்படி நீங்கள் மடக்கி எடுத்துருங்க. சரிங்களா? ஸோ உங்ககிட்ட ஐபின் இல்லை, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு டிப்ஸும் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இந்த ஐபின்னை அழகாக வளைச்சிடுறோம். இதில் எப்படி வளைச்சிருக்கோமோ 2 பக்கமும் ஒரு காது இருக்கிற மாதிரி வளைச்சிருக்கோமோ அதே மாதிரி மற்ற எல்லாத்துலேயுமே இதே ஐபினை இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம அழகாக எடுத்துடணும். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே மொத்தமாக நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு கூடவே இது எல்லாத்தையுமே ஜாயினும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு ஜம்ப் ரிங் அப்படின்றது இருக்கும். இந்த ஜம்ப் ரிங் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோர்ஸ், அப்புறமா இந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் பண்ணுற அந்த ஃபேன்சி ஸ்டோர்ஸ் இருக்கும் இல்லையா, நெக்லஸ் அதெல்லாம் பண்ணுற ஸ்டோர்ஸ், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் இடம் கடை அதெல்லாம் இருக்குன்னா அங்கேயும் இதெல்லாம் கிடைக்கும். ஸோ ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிராஃப்ட் கடையெல்லாம் போய் இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். இது பேர் ஜம்ப் ரிங். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணதுக்கு பேர் ஐபின். சரிங்களா? ஸோ ஐபின், ஜம்ப் ரிங், இது 2 எடுத்துருக்கோம். இப்போ ஒவ்வொரு ஜம்ப் ரிங்கும் வச்சு அந்த காது மாதிரி இருக்கு இல்லையா, அந்த போர்ஷனை நம்ம இந்த மாதிரி அழகாக ஜாயின் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா பீட்ஸையுமே ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் எடுத்துருக்கேன் இல்லையா, அடுத்து பிங்க் எடுக்கணும், அடுத்து ஒயிட், இதே மாதிரியே மாற்றி மாற்றி நம்ம ஒவ்வொரு ஜம்ப் ரிங் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக அட்டாச் பண்ணணும். அப்படி அட்டாச் பண்ணோன்னா நமக்கு இது அழகாக
தொங்குற மாதிரி ஏதாவது சஸ்பெண்ட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி அழகாக கிடைக்கும். ஒவ்வொன்றுத்தையும் இதே மாதிரியே நம்ம அழகாக ஒரு ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி கலர் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும், ஒரே மாதிரி யூஸ் பண்ணிடாதீங்க. ஒன்று 2 ஒயிட் 2 பிங்க் வைக்கிற மாதிரி வைங்க, இல்லை ஒயிட் பிங்க்னு ஆல்டர்னேட்டிவாக வச்சு ஃபுல்லாக இது ஜாயின் பண்ணோன்னா நமக்கு அழகாக இந்த மாதிரி பீடட் வெர்ஷனில் சூப்பராக வந்து ஒரு பொருள் கிடைக்கும். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பிரேஸ்லெட்ஸ் பழசு இருக்கு இல்லையா, அதில் இந்த மாதிரி ரிங் வச்சு அப்புறம் ஹூக் வச்சுருக்கோம். உங்ககிட்ட இது இல்லைன்னா கொக்கி இருக்கு இல்லையா, கொக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜம்ப்ரிங்கே நீங்கள் லைனாக இந்த மாதிரி கோத்து இந்த மாதிரி பெருசாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா இதை 2 பக்கத்துலேயும் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஒன்று பழைய பிரேஸ்லெட் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், பிரேஸ்லெட் இல்லைன்னா ஜம்ப்ரிங் எல்லாம் லைனாக வச்சுட்டு இன்னொரு பக்கம் கொக்கி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொக்கியை கூட நீங்கள் அழகாக யூஸ் பண்ணி இதெல்லாம் ஜாயின் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு பக்கம் நான் என்ன பண்ணுறேன்னா மாட்டல் வரும் இல்லையா, அதுக்கேற்ற அந்த ஜம்ப்ரிங் அட்டாச் பண்ணிடுறேன். இன்னொரு பக்கம் அந்த ஹூக் இருக்கு இல்லையா, அந்த ஹூக்கையும் ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுறேன். அதனால தான் இப்போ ஜம்ப்ரிங் எடுத்திருக்கேன். ஜம்ப்ரிங் யூஸ் பண்ணி இப்போ ரைட் சைடில் இருக்கிற இடத்துல இந்த ஹூக்கையும் ஜம்ப்ரிங்கையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த பீடோட ஹெட்டில் இந்த மாதிரி அழகாக ஜாயின் பண்ணிடுறோம். இப்படி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்னா சூப்பரான க்யூட்டான என்ன கிடைச்சிருக்கு, ஒரு பிரேஸ்லெட் ரெடி பண்ணிட்டோம். இது இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து கழுத்தில் நெக்லஸ் மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண அந்த மெட்டீரியல் என்னன்னு இப்போவாது கண்டுபிடிச்சிங்களா? நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. கரெக்ட், கடுகு. வெறும் மஸ்டர்ட் சீட்ஸ் யூஸ் பண்ணியே ரொம்ப அழகான ஒரு பிரேஸ்லெட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது வாட்டர் ப்ரூஃப் தான், ஏன்னா ஃபேப்ரிக் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் தண்ணியில் பட்டால் இது எதுவுமே ஆகாது. தண்ணியை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை, ஏன்னா நம்ம கொடுத்துருக்க பெயிண்ட் கோட்டிங் அப்படி. அதே மாதிரியே இதை நீங்கள் எம்சீல் யூஸ் பண்ணியும் இந்த பீட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு எந்த மெட்டீரியல் வச்சாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு அந்த டெக்ஸ்டர் அழகாக இதில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த க்யூட்டான பிங்க் அண்ட் பேர்ல் கலர் பிரேஸ்லெட் இப்போ ரெடி ஆயாச்சு. அதுவும் வீட்டில் இருக்கிற கடுகு, அதாவது மஸ்டர்ட் சீட்ஸ் வச்சே ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே டிஃப்ரெண்ட்டான கலரில் நீங்களும் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஐபின் ஜம்ப்ரிங்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுறது, கடையில் போக முடியல அப்படின்னா நீங்கள் ஊசி நூல் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி கோத்தே நீங்கள் அழகாக வந்து இந்த பிரேஸ்லெட்டை பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த வீடியோல இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பை. மறக்காம லைக் பண்ணிடுங்க.